எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதத்தோட முதல் நாள். இந்த மாதம் வரைக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமையே ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அப்பன் முருகனோட நாள்ல ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீங்கள் இந்த மாதமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக அமோகமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது இருக்கும்னு நான் அப்பன்ட்டையும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாகவே இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா ஆரம்பித்த நாள் செவ்வாய்க்கிழமை, முருகனோட நாள். அந்த நாள் நமக்கு எப்பவுமே நல்லது தான் கொடுக்கும். ஓகே, என்னடா லாங் வீடியோக்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிஷ் அண்ட் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் லாஸில் இருக்கவங்க, டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க, இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வெஜிடபிள் சேலட். அந்த சேலடை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி எல்லாரும் நிறைய பேர் கேட்குங்க, அக்கா சேலட் எப்படிங்க எங்களுக்கு சொல்லுங்கக்கா, வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு உண்டான வீடியோ தான் இது. வாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு பேபின்ற ஸ்வீட் கார்னை நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு துருவி வச்சுருக்கேன். தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரி பிஞ்சும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக இப்படி பொடியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் வாயில் சாப்பிடும்போது காரம் மூக்கில் ஏறும். ஸோ அதனால் இப்படி பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலையை இப்படி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதுதான் வந்து இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை வறுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடும் போது ஒரு கிரன்ச்சினஸ் கிடைக்கும். நம்ம வாயில் போட்டு சாப்பிடும் போது இந்த காய்கறியை சாப்பிடும்போது இதை சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இதை வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சாட் மசாலா. கொஞ்சம் அந்த சாப்பிட்ற அந்த உணவை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் ஒரு நல்ல ஒரு புளிப்புத்தன்மையாகவும் அது வந்து நல்லாயிருக்கும். இந்த சாட் மசாலா போடும்போது அது குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலலாம் எப்படி சாட்டில் போட்டு தருவாங்க, அது மாதிரி இந்த சாட் மசாலா இந்த சேலடுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அடுத்தது உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்தது பெப்பர் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள். செகண்டு தயிர் நான் வீட்டில் ஊற்றின தயிர் தான். தயிருக்கு பதிலாக நீங்கள் யோகட் கூட போட்டுக்கலாம். யோகட்னா ஒன்றும் இல்லை, தயிரை வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம இந்த பன்னீருக்குலாம் வந்து வடிகட்டி வைப்போம் பார்த்தீங்களா, பன்னீர்லாம் வடிகட்டி வைப்போம் டவல், அந்த சின்ன கிளாத்தில் இந்த தயிரை வந்து போட்டுக்கிட்டா அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். மேலே இருக்கிறதா கெட்டிய தயிர் கிடைக்கும். அது பேர் தான் யோகட்டு. ஸோ அதுதான் யோகட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டவலில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபேன் போட்டுக்கப்பா. இந்த வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிறது சூப்பரான ஒரு ஆள் தான், என்னுடைய அண்ணனோட பையன். அதாவது கீழ் வீட்டில் இருக்க நாங்கள் எல்லாம் ஒரு உறவு முறையாக பழகிறவங்க தான். ஸோ கீழ் வீட்டில் இருக்கிறவங்க அதை பாருங்கள், அவரை காட்டுறேன். ஹாய் சொல்லுங்க விஷ்ணு. ஹாய். விஷ்ணு தான் இந்த வீடியோ எடுக்க போகிறாரு. எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸ்கூல் லீவில் ஃபேன் போட்டுக்கப்பா, இருக்குதுல்ல. கல்பனா வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் காட்டுங்க. கல்பனா பாருங்க, சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலேஜில் வந்து வேலை கொடுத்துருக்காங்க. அதனால அந்த வேலையெல்லாம் சிஸ்டமில் காலையில் 5 மணிலேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ எடுத்து கொடுக்குற என்னோட மருமகன், என்னோட அண்ணனோட பையன், அவங்க தான் எடுக்கிறாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 3 நேரம் வந்து செவ்வாய் ஊரை வரும். காலையில் 6 to 7 முடிஞ்சிருச்சு. போடாதவங்க ஒன்றும் கவலை இல்லை, மதியானம் 1 to 2 போடுங்க. 1 to 2 வெற்றிலை தீபம் போடுங்க. முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுங்க. வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது குழந்தை வரம், எல்லாம் எந்தெந்த ப்ராப்ளம் இருக்கு, வீட்டில் மன உளைச்சலா இருக்கு, வீட்டில் வந்து சந்தோஷமே இல்லை அப்படின்றவங்க மறக்காம இந்த செவ்வாய் ஓரையில வெற்றிலை தீபம் போடுங்க. நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரை வெற்றிலை தீபம் போடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி போடுங்க. திருநீர் வைக்கும் போது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் பேர் சொன்னால் கடிதாக தீருமே செந்தில் ஆண்டவா அப்படின்றத சொல்லி நீங்க நெத்தியில திருநீர் இருங்க. அது மிகப்பெரிய நம்மளோட பேட் வைப்ரேஷன் எல்லாத்தையும் அதை எடுத்துக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை போடுவோம்? ஆனியன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம். இது 2 பேருக்கு செய்யாது. ஆனியன் போட்டாச்சு. அடுத்தது ஸ்வீட் கார்ன். ஏம்மா இது என்ன இவ்வளோ போடுறீங்கன்னு நினைக்காதீங்க, 2 பேருக்கு செய்கிறேன். 2 பேருக்கு, எனக்குன்ற எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் பொண்ணுக்கும், இன்னும் சொல்ல போனால் 3 பேருக்கு செய்கிறேன். நானும் கொஞ்சம் எடுத்துப்பேன். ஸ்வீட் கார்ன், கேரட், தக்காளி, வெள்ளரி பிஞ்சு, கியூக்யூம்பர் என்னமோ சொல்லுவாங்க, கியூக்கம்பர்,
இது வந்து பொமாங்கனட். இது எதுக்குன்னு கேட்டால் இது ஒரு ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு கொடுக்கும். சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் வாயில். அதாவது இயற்கையாக நம்ம இது ஸ்வீட்னஸ்க்கு சுகரோ இல்லை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஹனி கூட சேர்க்கலாம், ஆனால் நான் இன்னைக்கு ஹனி சேர்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பொமாங்கனட் நான் பொமாங்கனட் போடுறதுனால அதிலே ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கும். நம்ம கடிச்சு சாப்பிடும்போது இயற்கையாக ஒரு ஸ்வீட்னஸ் அது பழத்துலேருந்து வர்றது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஹெல்த்தியாக கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது இந்த நெக்ஸ்ட் நம்ம போடும்போது இந்த கிரன்ச்சியான பீனட் வேர்க்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இல்லை 1 டீஸ்பூனே போட்டுருங்க, ஏன்னா நம்ம 3 பேருக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். கொஞ்சமாக சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சால்ட்டு இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டாச்சு. அடுத்தது இப்போ இதை வந்து இதில் நம்ம கொஞ்சமாக தயிர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட போகிறேன். நான் பாருங்கள் யோகட்டை தான் எடுத்து போடுறேன். கட்டியாக இருக்க தயிரை தான் நான் எடுத்து போடுறேன். இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக யோகட் கூட போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் யோகட்டை கூட போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு தயிர் போடுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பெஸ்ட்டாகவும் இருக்குது. வேணும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு, எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட டயட்டுக்கு ரொம்ப ஹனி வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறது பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பவுல், எவ்வளோ அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் எல்லாமே வந்து இதில் ஒன்றே மட்டும்தான் குக்கிங் ஆகிருக்கு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் குக் ஆகிருக்கு. அதாவது ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் பாயில்டு ஆகிருக்குது. மிச்சம் எல்லாமே நம்ம ராவாக தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்டான ஒரு டயட் பிளானில், எல்லாரோட டயட் பிளான்லேயும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், நல்லா ஃபுல்லாக சாப்பிடலாம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து காலையில் மட்டும் தான் சாப்பிடுமானா அப்படி கிடையாது, நைட்லேயும் சாப்பிட்லாம். இதில் நிறைய சேலட்ஸ் இருக்குது. பன்னீர் சேலடு, இது சோயா சங்க் சேலடு, சிக்கன் சேலடு, இந்த மாதிரி நிறைய சேலட்ஸ் இருக்குது. இதை நல்லா இப்படி ஸ்பூன் வச்சு கலக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஒரு சின்ன கரண்டி மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பர், பார்க்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு. விச்சு நல்லா இருக்கடா, நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு தான் நல்லா இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியலையே ஆண்டின்னு நான் வந்து நினைக்கிறேன் மனசில். அதுவும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோரியண்டர் லீஃப் கொத்தமல்லி தலைகள் எனக்கு வந்து கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டெல்லாம் பிடிக்கும் ரொம்ப. இந்த குழம்புலலாம் போட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கருவேப்பில்லை கொத்தமல்லிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அதை எடுத்து வைக்கவே மாட்டேன், வேஸ்ட்டு பண்ணவே மாட்டேன். கருவேப்பில்லைன்றது அது நம்ம வீட்டில் ஒரு புல்லை மாதிரி, அதை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இதில் அதிகமாக டேஸ்ட் கொடுக்குறது எது தெரியுங்களா? அந்த ஸ்வீட் கார்னும் அந்த சாட் மசாலா, மேக்ஸிமம் எல்லாமே அந்த தயிர் போடுறதுக்கு, அந்த பைண்டிங்க்கு நம்ம ஒரு தயிர் இது கொடுக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த தயிர் போடுறது தான். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பட் அதுக்கெல்லாம் ஒரு பைண்டிங் தேவைப்படுது. இப்போ எப்படி நம்ம வந்து சமோசா பண்ணால் அதை ஒட்டி எல்லாத்தையும் வந்து சமோசா பண்ணுறதுக்கு மைதா மாவை கலந்து அந்த ஓரத்தில் சமோசா பண்ணால் அந்த மைதா மாவை மசாலா உள்ளே வச்சுட்டு ஒட்ட வைக்கிறதுக்கு முடியாது, அந்த பைண்டிங். ஸோ அந்த மைதா மாவை ஒட்ட வைப்பாங்க. அது மாதிரி இந்த தயிர் தான் இதுக்கு உண்டான சூப்பரான ஒரு பைண்டிங் ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யுது. அதனால் இந்த தயிர் தான் இதுக்கு மெயின். இன்னும் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். வேணாம், டயட் பிளானில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்க தேவையில்லை. இப்படி இதையே மட்டும் போட்டு இதை நம்ம மருமவன்ட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லலாம், சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம், டேஸ்ட் பண்ண சொல்லலாமா? குடிங்க, இருங்க ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூன் போட்டோம் கொடு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மருமம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாகிறான் பாருங்கள். அவன் போலீஸ் வேலைக்கு தான் நாங்கள் அனுப்ப போகிறோம். கரெக்ட். இது என்ன மென்று நல்லா அந்த அரோமா, அந்த ஸ்வீட்னஸ்ஸு, அந்த புளிப்பு தன்மை எல்லாமே கரெக்டாக இருக்கா? காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லு. எல்லாம் கரெக்டாக இருக்குதா? நல்லா இருக்கா? ஓகே, சாப்பிடு உனக்கு தான். சரி, மீடியா எடுத்து முடிச்சு சாப்பிடு. ஓகே,
ஓகே, நான் வந்து இந்த மாதிரி சேலட் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 அப்படி ஒரு நல்ல சரசரன்னு வெயிட் குறையும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங்கில் இது வெயிட் லாஸ்க்கு இது எடுத்துக்கோங்க. நைட்டும் சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். பன்னீரும் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேலோரிஸ் கம்மியான கேலோரிஸ் தான். ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் அந்த இதில் நம்மளோட பன்னீரில். ஸோ ப்ரோட்டீன் சத்து உள்ள அதிகமான உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான். இதையே நான் ஷார்ட்ஸில் போடுவேன். இதோட லிங்க்கு நான் கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ்லேயே கொடுப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு நிமிஷம் எத்தனை இருக்கும். ஓகே, சூப்பரான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பவுல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லாம் ஒருத்தருக்கா அப்படின்னு கேட்காதுங்க. இது 3 பேர் சாப்பிட போகிறோம். 3 பேர் நான் சாப்பிட போகிறோம். நானே, என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு 3 பேர் சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்ங்க. செவ்வாய்க்கிழமை மறந்துடாமல் விளக்கு போடுங்க. நானும் வந்து மதியானம் 1 to 2 இல்லை 8 to 9 விளக்கு போடுவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் சந்தன என்ற பெயர் சொன்னால் கடிதாக தீருமே செந்தில் வேலவா.